கலைஞர் என்ன பண்ணுறாரு, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்ன பண்ணுறாரு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு எல்லாத்தையும் தள்ளணும், பிஇ எம்பிபிஎஸ்க்கு தள்ளணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேமிலியில் அந்த ஜெனரேஷனில் எவன் ஃபஸ்ட்டு +2 எழுதுகிறானோ அவனுக்கு 5 மார்க் கூடுதலாக போடுறாரு, புஷ் பண்ணுறாரு. ஓடிடு அப்படிங்கிறாரு. இவன் தான் நம்மளால் ஒருத்தருக்கான நம்மளுடைய எதிரி இனம். என்ன பண்ணாலும் கோர்ட்டில் போய் உட்காந்துருவான். இங்கேயும் அவன் தான் இருக்கான், உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடு. இவர் என்ன பண்ணுறாரு, அடித்து ஒரு ஸ்டேஜில் கேஸ் நடக்கிற அந்த தீர்ப்பு வரவங்கள்ட்ட எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிடுறாரு. அது 2000, 3000, 4000 எல்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துடுறாங்க. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பாடு போட்டு ஆங்கில பத்திரிகை எல்லாம் கதறி அந்த சிஸ்டத்தை காலி பண்ணுறான். திருப்பி இவர் ஆட்சிக்கு வந்தார். நீ அங்கே வச்சா தானே இது பண்ணுவேன், இப்போ பாரு அடுத்த ஆகிட்டு எடுக்கிறேன். என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் ஃபீஸ் கிடையாது, எவனுக்கு ஃபீஸ் கிடையாது, முதல் தலைமுறையாக படிக்கிற எவனுக்கு ஃபீஸ் கிடையாதுனாரு. அவர் ஜாதி வேறுபாடே பார்க்கல, ஓசிக்கும் கொடுத்தாரு, பிசிக்கும் கொடுத்தாரு, SC/STக்கும் கொடுத்தாரு. எல்லாரும் போக மாட்டாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிங்கன்னா எல்லா சாதியிலையும் எல்லா குடும்பத்திலையும் ஒரே மாதிரி தானே இருப்பான்.